ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் டிஎன்பிசியில் நடத்தப்பட்ட 2015 கொஸ்டின் பேப்பர்லேருந்து மேக்ஸ் கொஸ்டின் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து மேக்ஸாக உங்களுக்கு சொல்லி தந்துருக்கேன். அந்த வகையில் இதுக்கு முன்னாடி நம்ம இதில் ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் மூவ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதனை தொடர்ந்து வந்து நம்ம எங்கேருந்து சால்வ் பண்ணலையோ, ஸோ அங்கேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டில் இது வரையும் சால்வ் பண்ணிப்போம், 39 சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் நம்ம இங்கேருந்து பார்க்கலாம். ஸோ 40வது கொஸ்டின் வந்து என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன இருக்குது, எக்ஸ் என்பது ஓர் இரட்டைப்படை எண் என்க எனில் n என்பது என்ன சொல்லுவோம், ஒரு மிகை முழு எண்ணாக இருக்கும் பொழுது இந்த கண்டிஷனில் அது x/4 எண்ணில் எப்பொழுதும் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ ஜென்ரலாக இந்த பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்றது ஒரு இரட்டைப்படை எண், அப்போது என்ன இருக்குது, ஸோ அந்த ஈவன் நம்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த கண்டிஷனில் என்னுடைய டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மிகை முழு எண்ணை தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ எக்ஸுக்கு வந்து ஒரு இரட்டைப்படை எண் நான் 2ன்னு கொடுக்குறேன். அதனுடைய பவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 4, இங்கே என்ன இருக்குது, எண்ணுக்கு நான் 1ன்னு கொடுக்குறேன். சரிங்களா? ஏன்னா மிகை முழு எண்ணு சொல்லிட்டாங்க. அப்போது இந்த 4 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ 4 தான் வரும். அப்போது 2/4 வந்து என்ன வரும் உங்களுக்கு ஆன்சர். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ 2/2 வந்து 4, அப்போ 4 16 வரும். சரிங்களா? சார் இல்லை சார், நான் ஒரு இன்கேஸ் நான் வந்து 2 கொடுத்து பார்க்குறேன், எண்ணுக்கு 2 கொடுத்து பார்த்தோன்னா ஸோ உங்களுக்கு 4 × 2 அப்போ நான் 2/8. அப்போ 2/8க்கு என்ன ஒரு ஆன்சர். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2/4க்கு வந்து 16னா, ஸோ அகைன் 16, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 256 வரும். அப்போது இந்த யூனிட் டிஜிட்டில் என்ன தான் இருக்குது, நம்மளுக்கு ஆன்சர் 6 தான் இருக்குது. அப்போது ஒற்றை இலக்க எண் இடத்தில் 6 மட்டுமே தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான் இது. சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம அடுத்து பார்த்துடலாம். அடுத்த கொஷின்ஸ் வந்து என்ன இருக்குது பாருங்க. 41 கொஷின்ஸ். 2 எண்களின் உயர் பொது காரணி 8 எனில், அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, உயர் பொது காரணின்னா சில நேரத்தில் நம்மளுக்கு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் படிக்கும்போது என்னன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டவுட் இருந்துச்சுன்னா ஸோ எடுத்தோடனே கொஸ்டின்ஸ் இங்கிலீஷில் படிச்சிருங்க. த HCF ஆஃப் 2 நம்பர் இஸ் 8ன்னு சொல்லிட்டாங்க. 8 HCF சொல்லிக்கிறாங்க. ஏனில் பின்வருவனற்றில் எந்த எண் அவற்றின் மீச்சிறு பொது மடங்காக இருக்க முடியாது. இப்போ HCF 8ன்னு சொல்லிக்கிறாங்கல்ல, HCFன்னு 8 கொடுத்துறாங்க. அப்போ HCFனா என்ன மீனிங்னா, 2 நம்பரும் காமனாக டிவைட் ஆகும் அப்படி தான் மீனிங். சரிங்களா? இல்லை காமனாக மல்டிபிள் ஆகும், அந்த கான்செப்ட் தான். அப்போது மல்டிபிள் ஆகும்போது ஸோ இந்த இடத்துல இருக்க முடியாதுன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ மல்டிபிள் ஆகிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை டிவைட் ஆகிற மாதிரி இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். எது நம்மளுக்கு டிவைட் ஆகலையோ இல்லை மல்டிபிள் ஆகலையோ ஸோ அது வந்து நம்மளுக்கு HCFாக இருக்க முடியாது. சரிங்களா? அந்த கான்செப்ட். அப்போ பார்த்தீங்கன்னா இது 24 பார்த்தீங்கன்னா ஸோ டெஃபினட்டாக 3ஆல் வரும், டிவைட் ஆகும். இந்த 48 பார்த்தீங்கன்னா ஸோ டெஃபினட்டாக 6ஆல் நமக்கு டிவைட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது 7ஆல் டிவைட் ஆகும். பட் ஆனால் இந்த 60 மட்டும் டிவைட் ஆகாது. ஸோ அப்போ எது இருக்க முடியாதுன்னா ஆப்ஷன் டி தான் சரியான விடை. 60 தான். அடுத்து இங்கே பாருங்கள், இது ஒரு முக்கோணம் மாதிரி கொடுத்துறாங்க. இதில் செவ்வகம். சரிங்களா? இது மொத்தம் எத்தனை செவ்வகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். கீழ்காணும் படத்தில் எத்தனை செவ்வகங்கள் உள்ளன அப்படி கேட்டுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 1 2 3 இது 4 இது 5. ஸோ ஓவராலாக இந்த வெளியில் இருக்கிற 6. அதுக்காக பார்த்தோன்னா இது 1 7. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இது ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கலாம் 8. ஸோ அதுக்கப்புறமா இது ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கணும். ஓவராலாக இதுக்குள்ளே 9 செவ்வகம் இருக்கும். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான். ஆன்சரும் 9 தான் கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ 43 கொஷின்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். கொடுக்கப்பட்ட வரைபடமானது ஒரு நாட்டின் பல விளையாட்டிற்கான செலவினத்தை காட்டுகிறது. வரைபடத்தை படித்து கேள்விக்கு பதிலளிக்கவும். இந்த டயக்ராம்லாம் பார்த்துக்குங்க. இதில் வந்து என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்றது நம்ம பார்க்கலாம். அந்த நாட்டின் விளையாட்டு செலவு ஆண்டுக்கு 2 கோடி எனில் கிரிக்கெட் மற்றும் ஹாக்கிக்காக செலவிடப்படும் தொகை எவ்வளோன்னு கேட்டுக்கிறாங்க. கிரிக்கெட்டு மற்றும் ஹாக்கிக்காக எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இங்கே என்ன இருக்குது 81 டிகிரியும் இங்கே 63 டிகிரியும் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இங்கே என்ன இருக்குது 81 டிகிரி இருக்குது. ஸோ இது எப்படி சார் சால்வ் பண்ணால், ஒன்றும் இல்லை, θ/360 இங்கே எவ்வளோ வேல்யூஸ் இருக்கோ அதுதான் இங்கே. சரிங்களா? எவ்வளோ கொடுத்துறாங்க 2 கோடி. அப்போ 2 கோடின்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும், ஸோ தனியாக எழுதி பார்க்கணும். எத்தனை 0 கரெக்டாக போடுறோமோ அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணிங்க. 1 10 100
1000, 10000, லட்சம், அப்புறமா 10 லட்சம், கோடி. திரும்பவும் செக் பண்ணிக்கலாம். 1, 10, 100, 1000, 10000, லட்சம், 10 லட்சம், கோடி. சரிங்களா? அப்போ 2 கோடி. அப்போ என்ன பண்ணுங்க 2 கோடி. இதுதான் ஃபார்முலாஸே. சரிங்களா? அப்போ டீட்டாவோட வேல்யூஸ் என்ன இருக்குது? 81 டிவைட் பை 360 இன்ட்டு என்ன இருக்குது? 2 கோடி. 0 மட்டும் கரெக்டாக போடுங்க. 0 மிஸ் பண்ணிட்டா ஸோ ஆன்சர் மாறி போயிடும். இப்போது இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தோன்னா டைரெக்டாக நீங்கள் 9 டேபிள் கேன்சல் பண்ணுங்கள். 9 டைம்ஸ். இது வந்து ஸோ 4 டைம்ஸ் வரும். இது பார்த்தோன்னா ஸோ உங்களுக்கு இது 5 முறை. சரிங்களா? அப்போ இங்கே என்ன இருக்குது? 1, 2, 3, 4, 5 0. 5 0 போட்டுங்க. இப்போது 9 × 5 45. ஸோ 5 0 இருக்குது, பக்கத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்கு? கிரிக்கெட்டுக்காக செலவு பண்ணுறது. இதே மாதிரி ஹாக்கிக்காக செலவு பண்ணுறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா 2த்தையும் கேட்டிருக்காங்க. ஹாக்கின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஸோ அதே மாதிரி நம்ம சால்வ் பண்ணணும். என்ன ஃபார்முலா? டிவைடட் பை 360. அப்போ 63 டிவைடட் பை 360 இன்ட்டு என்ன பண்ணணும்? 2 கோடி. 2 கோடி எத்தனை 0 மொத்தம்? அங்கே மொத்தம் 7 0 போடணும். 2 0 போட்டாச்சு. திரும்ப 2 0. ஸோ திரும்ப 0 போட வேண்டாம். 3, 5, 7. ஓகே. இப்போ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். இது வந்து பார்த்தோன்னா ஸோ 9ஆல் நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். 7 9 63. இது 4 முறை. இது கேன்சல் பண்ணுங்கள் 1 முறை. இது கேன்சல் பண்ணுங்கள் 5 முறை. அடுத்து இது 2த்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 7 5 35. ஸோ பக்கத்தில் எத்தனை இருக்குது? மொத்தம் 5 0 இருக்குது. 5 0 ஆட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5. அப்போது இதையும் இங்கே என்ன இருக்குது? 45 இருக்குது. 5 0 பக்கத்தில். இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணால் ஸோ இது 2த்தையும் ஆட் பண்ண 80. அடுத்து 5 0 போட்டுக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 10 100 1000 10000 லட்சம் 10 லட்சம். அப்போ 80 லட்சம். அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சரும் ஆப்ஷன் பி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான். ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ ஞாபகம் வச்சுன்னா மட்டும் போதுமானதாக இருக்கும். சரிங்களா? ஓகே. இந்த வீடியோவில் பார்த்தோன்னா நம்ம திருப்பம் அடுத்து வந்து மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோன்னா நம்மளுடைய சேனல் வந்து மேக்ஸ் வீடியோஸ் நிறைய போட்டுகிட்டு இருக்கோம். ஏன்னா கிட்டத்தட்ட 2012 அப் டு 2024 வரை என்னென்ன மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமோ டிஎன்பிஎஸ்சியில் நடத்தப்பட்ட எக்ஸாம் வந்து எல்லாமே உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி கொடுக்குறதான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் சொல்லிட்டு நம்ம பெரிய ஒரு சீரியஸாக மேக் பண்ணி சால்வ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தோன்னா நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணுற மாதிரினா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குறைகள் எதுனா இருந்தாலும் சொல்லலாம். இல்லை சார் எனக்கு இப்போ இன்னும் எனக்கு புரியல, ஒரு சில டாபிக்ஸ் வந்து எனக்கு புரியல, அது கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுங்கனாலும் உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி கொடுக்குறேன். எதோ வந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை வந்து வீடியோ கமெண்ட் கீழே நீங்கள் தெரிவிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோ கண்டினியூட்டி பண்ணலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.